நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ரெட்மா புயல் காரணமாக பெய்த கனமழையால் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தென்குடா பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் தற்போது வரை வடியாத நிலையில் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இந்த சிக்வா புயலின் போது ஏற்பட்ட கனமழையின் காரணமாக அந்த தீவு பகுதியின் பல்வேறு இடங்களிலும் மழைநீரானது இடுப்பளவு தற்போது வரை தேங்கியிருக்கு. தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்தவில்லை என்ற பிரதான குற்றச்சாட்டு பல்வேறு பகுதிகளிலும் இறந்து. அந்த அடிப்படையில ராமேஸ்வரம் தென்குடா பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவே அந்த மழைநீரை அப்புறப்படுத்தாததன் காரணமாக வீடுகளுக்குள்ளும் சுமார் இடுப்பளவிற்கான தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு கூட மிகவும் சிரமப்படும் சூழலானது நிலவுகிறது. அது மட்டுமல்லாது அந்த வீட்டிற்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் அப்புறப்படுத்தாததன் காரணமாக பாம்பு, பூச்சி உள்ளிட்ட விஷ ஜந்துகள் அச்சுறுத்தும் வகையில் இருப்பதாகவும் தொடர்ந்து இது குறித்து நகராட்சி அதிகாரிகள் அதே போல மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தும் கூட தங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த இடத்தை பார்வையிட்டு அதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 நாட்களுக்கு மேலாகியும் கூட இதுவரை எந்த அதிகாரி பார்வையிடாத சூழலில் இதற்கு உரிய தீர்வினை உடனடியாக எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.